ஸோ மக்கானா தூத் பாக் டிலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தூத் அப்படின்னா நமக்கு மில்க்குன்னு தெரியும். இந்த பாக் எதை குறிக்குது அப்படின்னா ஸ்வீட் என்பதை குறிக்கிறது. ஓகே, ஸோ டிலைட்டாக இருக்க போகிறோம், ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். முதல்ல இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டுமே அதுக்கப்புறம் குக் பண்ணுறதா, எவ்வளோ நேரம் சோக் பண்ணிருக்கிறது, இல்லை எல்லாத்தையும் நம்ம கேட்க போகிறோம். ஓகே, மக்கானா, காய்ச்சிய பால், சர்க்கரை, பிஸ்தா, பாதாம், சாறை பருப்பு, கேசரி கலர், குங்குமப்பூ, முந்திரி, நெய் அண்ட் ஊற வைத்த பாதாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கானாவை நம்ம மில்க்ல ஊற வச்சிருக்கோம். ஸோ இந்த மக்கானாவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தாமரை விதையா மேம்? இது தமிழ்ல கரெக்டா நான் சொல்றது? ஓகே, ஸோ இந்த தாமரை விதை என்ன அப்படின்னா இப்படிதான் கிடைக்கும். பட் இது நிஜமாவே தாமரை விதையா? எதுக்கு அந்த பேர் வந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அது தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, நம்ம டயட் அந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பாப்கார்ன் அந்த மாதிரி லைக் மிக்சர் சமோசா போறதை விட இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சும்மா பெப்பர் சால்ட் லைட்டா ஒரு நெய் போட்டு அந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்து இது டயட் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா இது வந்து லோட்டஸ் சீட் நம்ம சொல்லுவோம், லோட்டஸ் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. அதுலயும் நிறைய ரெசிபிஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா லோட்டஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இட்ஸ் ஜஸ்ட் அ நேமா? இல்ல கண்டிப்பா இது சம்பந்தம் இருக்கு. ஆமா, லோட்டஸ் ஸ்டெம்ன்றது நீங்க வந்து அந்த அந்த லேயரா எடுத்து அதை சமைப்பாங்க. சோ அதுல இருந்து ஒரு பர்టిక్యులர் பார்ட் எடுத்து இந்த மாதிரி பண்றாங்க. ஓகே ஓகே, அப்ப ரிலேஷன்ஷிப் இருக்கு ரெண்டுத்துக்கும். ஓகே ஃபைன். அண்ட் எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கோம் மேம் இந்த மக்கானாவை? half an hour to 45 minutes. ஓகே ஃபைன். சோ பாதாமை எப்படி ஊற வச்சாலும் ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். அதுக்கு அப்புறமா தான் அந்த ஹாட் மில்க்ல ஊற வச்சா இன்னுமே நம்மளுக்கு சீக்கிரம் அது வந்து அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டோம். இனிமே என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத எபிசோட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒரு கடாய் எடுத்து மேம் அதுவா இதுவா? இது எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிட்டு ஒரு சிம்லயே இருக்கட்டும். அந்த பால் எடுத்து அதுல ஊத்திடணும். ஓகே, போலாம். அதுவும் காய்ச்சிய பால் தான் இல்லையா மேம்? அது வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கட்டும். ஓகே, தென் இதுல வந்து ஜஸ்ட் ஒரு மக்கானா அண்ட் அந்த பாதாம் ரெண்டுத்தையும் போட்டு நம்ம அரைக்கணும், ஸ்மூத் பேஸ்ட். ஓகே ஃபைன். பால் நிறைய வேணாம், லைக் ஒன்லி மக்கானா we need paste. ஓகே, சோ பால் வந்து அந்த சோக்கிங் பர்பஸ்க்கு மட்டும் தான் நம்ம எடுத்துறோம் இல்லீங்களா? சோக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மக்கானா கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆயிடுமா மேம்? எஸ், குட்டி ஆயிடுச்சு. ஆமா. இதுல வந்து நம்ம முந்திரி பருப்பும் போட்டிருக்கோமா மேம்? எஸ். ஓகே, ஸோ இந்த மக்கானால பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஊற வச்ச பாதாம் எடுத்துருக்கோமோ அது மாதிரி கொஞ்சம் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பையும் நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். முந்திரி பருப்பு ஏதாவது பீசஸ் இருக்கா? கொஞ்சோண்டு பால் விடலாமா? அது ஸ்மூத்னஸ் தேவையில்ல, ஒரு ஸ்பூன்ல ஆட் பண்றேன் மேம். நீங்க போதுமா சொல்லுங்க. ஓகே, ஒரு 4-5 ஸ்பூன் போடுங்க. ஃபைன். ஓகே, இப்போ இந்த பாதாம் அதுல போட்டு எல்லாமே போட்டுலாமா? எஸ். அரைச்சிடலாங்களா மேம்? எஸ். இது வந்து ஸ்மூத்தான பேஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, அதனால அது வரைக்கும் அரைச்சிடலாம். மேம் போதும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா திக்கா அரைஞ்சிருக்கு மேம். இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவையா பாருங்க. enough. அந்த ஸ்பூன்ல ஆட் பண்ணுங்க, அப்படியே கவுத்துறாதீங்க. எஸ், கேமராக்கு கொஞ்சம் இருக்கும். அந்த கேமரா. ஓகே, எனக்கு பால் இதுல கொஞ்சம் வேணுமா? எஸ். ரொம்ப திக்கா இருக்கும். எஸ்.
இதுல கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி ம். நம்ம இது பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி ஒரு அப்படி மிக்ஸ் பண்ணால் இல்லை ஒரு பல்ஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிடும். அதையும் வேஸ்ட் பண்ணாமல் ஆட் பண்ண போகிறோம். நம்ம அரைச்சதை சேர்த்தோம், கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றி அந்த ஜாரில் இருக்கிறதையும் ஆட் பண்ணிவிட்டு மேம் அதை வந்து விடாமல் ஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா மேபி அது வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம சோக் பண்ணி தான் வந்து இன்கேஸ் நம்மளுக்கு டைம் இல்ல, யாராவது சடன் கெஸ்ட் வராங்கன்னா ஜஸ்ட் அந்த மக்கானா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கீ போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு அதோட நம்மளோட அந்த பாதாம் கேஷ்யூஸ் அதையும் ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுட்டு சோ இந்த மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரலாம். அந்த பொடியை போட்டுட்டு ஸோ இன்ஸ்டன்டா பண்றதுக்கு அது இட் வில் பி ஈஸி. ஸோ ஈஷியன் வெர்ஷன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா ஆத்தென்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்படிதான் பண்ணணும். ஓகே. மேபி நம்ம அதை ஃப்ரை பண்ணி பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த ஒரு கிரன்ச்சினஸ் வருமே தவிர சாஃப்ட்னஸ் வராது. சாஃப்ட்னஸ் வராது. ஓகே. ஸோ அது குக்கிங் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். இதை நம்ம கூல் பண்ணிட்டு இதை டெசர்ட் மாதிரி கூல் பண்ணிட்டு இன்னுமே திக்னஸா நம்மளுக்கு வேணும்னா கூல் பண்ணிட்டு நம்ம குல்ஃபி மாதிரி மோல்டுல போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ஆஃப்டர் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு சம்மருக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே பசங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியா இருக்கும். ஓகே. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அங்க இருக்கு. போதுங்களா? இன்னும் வேண்டி இருக்கு. சுகர் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி. கைவிடாம கலர்றது இந்த ரெசிபில மிக முக்கியம். மேம் இதுல வந்து நம்ம அரைச்சி தான் போட போறோமா மக்கானாவை, இல்ல அந்த பேலன்ஸ் இருக்கிற மக்கானாவை கொஞ்சம் இப்படி தூவி விட போறோமா? இல்ல, ஒரு லைட்டா ஒரு நெய்ல வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம போட்டா ஒரு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு கிரன்ச்சினஸ் கிரியேட் ஆகும். இது மேம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அந்த கேப்ல நம்ம இன்னொரு கடாயில பேன் எடுத்து அதை பண்ணிடலாங்களா? லைட்டர் இருக்கு, கடாய் வச்சுட்டு ஆன் பண்ணிடுவோம். கடாய் ஹீட் ஆட்டும். இது வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா திக் ஆகணும். அந்த நம்ம அந்த சுத்தி அந்த ஏடை வரணும்ல, பால் ஆடை, அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஓகே. இந்த ரப்டி பண்ற அளவுக்கு அந்த திக்னஸ் வேணுமா? ஓகே, அந்த அளவுக்கு வேணா அதுல ஒரு 50%. இப்போ நெய் ஆட் பண்ணலாம் இந்த பக்கம். ஏன்னா வந்து கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அந்த பக்கமும் பாத்தீங்கன்னா மேம் கைவிடாம கிளறிட்டு இருக்காங்க. மேம் நெய் கொடுக்குறீங்களா? நான் போடுறேன். எவ்வளவு தேவை அப்படிங்கறத பாருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போதும். ஓகே ஃபைன். 1/2 ஸ்பூன் போதுமா மேம்? அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பாருங்க. எஸ் எனஃப். ஸோ நெய் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு மேம். எவ்வளோ தேவை? இதில் வந்து கொஞ்சம் தான் மக்கானா, ஜஸ்ட் ஒரு மேலே அதில் டெக்கரேட்டிங். எனஃப். இதில் இப்போ வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணணும். ஒரு 50% அளவுக்கு ரப்டி திக்னஸ் வரணும்னாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கு மேம், நீங்க எவ்வளவு தேவையோ ஆட் பண்ணிக்கலாம்.
இது கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகுங்களா மேம்? அது வந்து கையில எடுத்தா அது பிரேக் ஆகணும், கிறிஸ்ப் ஆகணும். ஃபைன். கையில் எடுத்தால இப்படி ஸ்பூனால் கொஞ்சம் பண்ணால் கூட அது பிரேக் ஆகும். ஆனால் இப்போ ஆகலை. ஸ்டில் ஒரு மாதிரி வந்து அது இன்னும் குக் ஆகணும். ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரப்பருப்பு ஏதாவது ஊற வைக்கணுமா மேம்? அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் தான் நெய்யில் ரோஸ்ட் பண்ணணும். பிகாஸ் அது வந்து அப்படியே போட்டோன்னா ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். ஸோ அதனால அதை வந்து ரோஸ்ட் பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் கிரன்ச்சினஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓஹோ. உன்னை கையில் எடுத்து தான் மேம் பார்க்கணும். குட்டியாக ஒன்று இருக்குது பார்ப்போமா? சூடாக இருக்கும் மேம். ஆகணும். ஸோ அந்த பாப்கார்ன் ஸ்டேஜுக்கு வரணும் இல்லை மேம்? ஸோ ஃபைன். இப்போ நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சாரப்பருப்பை ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லை, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீவி வச்சிருக்கிற பாதாம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிஸ்தா அண்ட் ஆல்ரெடி இந்த பாதாமை எடுத்து தோல் சீவி வச்சுருக்கோம், அதை அரைச்சிட்டோம். அப்படிங்கிறதுனால சாரப்பருப்பையை சேர்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிட்டு இல்லை மேம்? ஆனால் அதுக்கப்புறம் இதை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த மக்கானாவை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சும்மா அந்த டாப்பிங்ஸ்க்காகன்னு சொல்லலாம். ஒரு மக்கானால ரெடி பண்ணியிருக்கோன்ற ஒரு ஃபீல் கொடுக்கணும்ல, அதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே கார்னிஷ் பார்ட் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அது குக் ஆகிடுச்சுன்னா கடகடன்னு போட்டுடலாம். மக்கானாவை ஒரு பக்கம் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேம் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆகணும் அப்படின்னு அது வந்து அந்த ஒரு கிரன்ச்சி ஸ்டேஜுக்கு வரணும். இந்த கிரன்ச்சி ஸ்டேஜ்க்காக வெயிட்டிங். மேம் இங்கே பாருங்க, கொஞ்சம் கிரன்ச்சி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆனால் மறுபடியும் சூடாக இருக்கு. வேற டிஷ்யூ கொடுக்கட்டுமா? ஓகேல. ஸோ இதுதான் அந்த ஸ்டேஜ். ஃபைன், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இருக்கட்டும். இதே சூட்லயே இருக்கலாமா மேம்? ஒன்றும் ஆகாது. சரிண்ணா, திஸ் கன்சிஸ்டன்ட். ஓகே ஃபைன். ஸோ நம்ம இப்போ வந்து திஸ் பிஸ்தாச்சியோஸ் அண்ட் பாதாம். அண்ட் இந்த சாரப்பருப்பு. இப்போ அந்த மக்கானாவா போட்டுருங்க. ஓகே, இந்த மக்கானாவா போடணும். ஸோ ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுவீங்க. ஓகே, So it's complete. Just for garnish. இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் காய்ச்சின பாலை எடுத்துக்கிட்டோம். பேன்லயே போட்டு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணணும். மக்கானா அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு
கேஷ்யூஸை ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் 1/2 an hour காய்ச்சிய மில்க்ல ஊற வச்சிருந்தோம்ல, அதை மக்கானா அதுக்கப்புறம் வந்து முந்திரி அதை மட்டும் தனியா எடுத்து அது கூட நம்ம ஊற வச்சிருந்த பாதாமும் இருந்துச்சுல்ல அதையும் போட்டு நல்லா ஃபைனா கொஞ்சம் மில்கை விட்டு விட்டு அரைச்சிக்கணும். இந்த மில்க் ரெடி ஆயிருக்கும். அதுல இப்ப அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்றோம். ஸோ சர்க்கரை ஆட் பண்ணி அதை நல்லா கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். அந்த கேப்ல என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு கீ விட்டு அந்த கீல சும்மா ஒரு கைப்பிடி மக்கானை எடுத்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூவையும் போட்டுட்டு இந்த திக்கா இந்த பேஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து தேவையான அளவுக்கு சீவிய பிஸ்தா, சீவிய பாதாம், சாரை பருப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் கன்சிஸ்டன்சி அதாவது அந்த திக்னஸ் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் மறுபடியும் தேவையான அளவுக்கு இந்த மக்கானாவை நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கேசர் ஆட் பண்ணிட்டு இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த மக்கானா தூத் பாக் டிலைட். ஸோ இப்படி தான் செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. செய்முறை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1 by 1 கொஞ்சம் அப்படி மாறி மாறி போட்டது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் அதான் குக்கிங் பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்கள் வந்து கடைசியாக கொஞ்சம் கேசர் போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இந்த டிலைட்னு சொல்லலாம். ஸோ எதையுமே விடாமல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் கூடவே மேம் சொன்ன மாதிரி அந்த மக்கானாவோட ஒரு குட்னஸும் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ரப்டி ஸ்டைலில் இருக்குல்ல இதை டேஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மக்கானாவை டேஸ்ட் பண்ணலாம். அப்படியே ரப்டி மாதிரி தான் இருக்கு மேம். மக்கானா போடுறது நல்லா கிரன்ச்சியா, நான் கடிக்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியல. நம்ம இது வந்து ஒரு டெசர்ட்னு தெரியுது, பட் திக்கா சாப்பிடணுமா இல்ல வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு திக்கா வேணும்னா அந்த கன்சிஸ்டன்சி எடுத்துக்கலாம். இல்ல நம்ம தின்னா வேணும் இன்னும் கொஞ்சம் பால் விட்டு லைக் நம்ம இது பண்ணுவோம்ல பாயசம் அந்த ஸ்டேஜ்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ குல்ஃபி மாதிரி வேணும்னா இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் போட்டு மோல்ட்ல போட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் மேம் வந்து டிலைட்னு பேர் வச்சுட்டாங்க. நீங்க இதை எப்படி வேணா மாத்திக்கலாம் உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி. சோ இன்னைக்கு நாங்க பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம ஒரு வாய் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஹோல் டிலைட் அந்த ஒரு ஸ்பூன்ல இருக்கிற மாதிரி நாங்க அதை செஞ்சிருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறத விட வந்து ஒரு ரப்டியில் நம்ம வந்து சாரப்பருப்பை அதிகமாக ஆட் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஸோ பைட் பை பைட் சாரப்பருப்பு வருது. அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஐடியா, இந்த க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக அதை வந்து நெய்யில் வறுத்து போட்டது அது சூப்பராகவே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரன்ச்சியாக இருக்குது, அது கூட ஒரு ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு திக் பாயசத்தை டேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிலைட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இதை கொடுத்துட்டோம் பேஸாக. நீங்கள் எதில் வேணால் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ மக்கானாவோட பெனிஃபிட்ஸ் பேசியாச்சு அண்ட் டேஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாம் சூப்பராக இருக்குது. அப்படிங்கிறதுனால எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம்.